ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளா, இன்றைய நல்ல நேரங்கள் சிறப்பா என்ப அறியறதுக்கு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைய தினம் அமாவாசை உகந்தது. அது அன்றைய தினம் வரக்கூடிய ராசி பலனும் நமக்கு நன்மையே பயக்கும் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியும், இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு பதவியும் பார்க்க இருப்போம். வாருங்கள். இன்றைய நாள் 13/7/2026 ஜூலை மாதம் திங்கட்கிழமை, மிதுன மாதம், கிஷ்ம ருது, உத்தராயண காலம், பராப வருஷம் ஆனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:46 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:50 மணிக்கு சதுர்தசி, பின்பு அமாவாசை திதி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:21 முதல் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம். இன்றைய ராசி பலனை பார்ப்போம், வாருங்கள். மேஷராசி நேயர்களே, தாய் தந்தையர், அதில் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கு என்ற முக்கியத்துவம் கொடுத்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம். ஒரு கால் வளமாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டலாம். தாயார் இருந்தால் தகப்பனாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது உகந்ததல்ல. அந்த முப்பாட்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த போதனை அமாவாசை உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அபிவிருத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த அமாவாசைக்கு கொடுக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் வீட்டில் இருந்து கொடுக்கக்கூடியது சிறப்பான பலனை கொடுக்கும். இது திதிகள் கொடுத்த பிறகு அந்த குருமார்கள்ட்ட ஆசீர்வாங்கிறதும் ஒரு நன்மை பயக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் தாய் தந்தையர்கள் இருந்தாலும், தாய் தந்தையர்கள் இல்லாட்டினாலும், பித்துருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் நீங்கள் திதி தவசங்கள் கொடுக்கறதும், அதெல்லாம் உங்கள் கையால் அன்னதானம் பண்ணுறதும், அந்த அன்னதானத்தை நீங்களே எடுத்து ஆலயத்துக்கு வெளியிலிருந்து கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்கும். முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ரிஷபராசி நேயர்கள் சுக்கிர பலன் சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும், கணவனுக்கு தொழில் ஸ்தானத்தை வலு பண்ணுறதும், அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வலு பண்ணுறதும், கணவனாக இருந்தால் மனைவிக்கு தேக ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கறதுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு பெறும். ஸோ இன்றைய தினம் நீங்கள் ஆலயங்கள் அல்லது குளத்துக்கரையில் அன்னதானம் கொடுக்கறது பல வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மிதனராசி நேயர்களே, அற்புதமான இந்த காலகட்டத்தில் தாயாரை நினைத்து வழிபாடு பண்ணுவது, தாயார் சன்னதிக்கு சென்று கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுப்பது, பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது, இதெல்லாம் உங்களுடைய ஜென்ம கர்மாவை நீக்கும். பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மையை குறைக்கும். உடலில் ஆரோக்கியங்கள் மேம்பாடு பண்ணும். அதுபோக உங்களுக்கு ஏற்படக்கூடிய திஷ்டிகள் அறவே நீங்கும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் மிதனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அல்லது கடலில் செஞ்சு நீராடும் பொழுது பல வகையில் வெற்றி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய இன்றைய தினம் தாயார் வழிபாடு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுடைய முன்னோர்களோட காட்டிலையும் உடன் பிறந்தவர்களுக்கு நினைத்து இன்றைய தினம் தானம் தர்மம் பண்ணுறதும், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை பரிமாறுவதும், அல்லது உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய உடன் பிறந்தவங்க அங்காளி பங்காளி முடிக்க நினைத்து பார்த்து அவர்களை கைகூப்பி வணங்குனீங்கன்னா குறைகள் ஒன்றும் இல்லை. மிகையான வருமானத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களோட பித்த பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அபிவிருத்தி கொடுக்கும் என்றக்கூடிய இந்த போதனையே அமாவாசையாகப்பட்ட இன்றைய தினம் அச்சு வெல்லமும் கீரையும் மாட்டுக்கு கொடுப்பது பல வகையில் முன்னேற்றம் கொடுக்கும். அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம்.
சிம்மராசி நேயர்களே, தாய் தந்தையரை நினைச்சு தீர்த்தம், அருவி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் குளித்து வந்தாலும் கூட தன் பெத்த பிள்ளைகளுக்கும் நற்பலனை கொடுக்கணும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணி அது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கோதானம் சொல்லக்கூடிய அந்த பசுவை தானம் கொடுக்க முடியாதுனா அந்த பசுக்கு வெல்லம், சர்க்கரை, பச்சரிசி போன்ற அல்லது அனைத்து வகை கீரைகள், ஒரு கீரை இல்லை, அனைத்து 4, 5 வகை கீரைகள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தால் கோபம் குறையும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழில் சார்ந்த அபிவிருத்தி கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கன்னிராசி நேயர்களே, நான் என்ன முன்னோர்களை கரெக்டாக வழிபாடு பண்ணிடுவேன், மிச்சதெல்லாம் எனக்கு சரியாக வராது சார், நான் வீட்டு சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவையும் தந்தை வழிவையும் நினச்சி இன்றைக்கி மனதாக பிரார்த்தனை பண்ணி 3 வகை சாதங்கள் கையால் சமைத்து இயலாதவர்கள் கடையில் வாங்கி அது சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 வகை சாதங்கள் அன்றைக்கி விநியோகம் பண்ணும் பொழுது கன்னிராசிக்கு உடலில் ஏற்படக்கூடிய பிணிகள் நீங்கும், உறவு முறையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சொத்து சுகத்தில் கூட இருக்கும், தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லைன்னா அதுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்கள் 6 குளத்தில் போய் அங்கே இருந்து திதி தோஷம் கொடுப்பதே உத்தமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக துளாராசிக்காரர்களே, தாய் தந்தையருக்கு மூதாதை அமாவாசை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவு முறையில் இருக்கிறவர்களுக்கும் பொதுவாக தந்தை வழியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் திதி திவசங்கள் கொடுத்தாலும் இன்றைய தினம் உங்களுடைய குல தெய்வத்தையும் வீட்டு தெய்வத்தையும் நினைத்து வழிபாடு பண்ணுவது, இன்றைய தினம் குறைந்தது 3 பேர்த்துக்காவது அன்னம் விட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் திகழும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய தாய் தந்தையார் இருந்திருந்தாலோ அல்லது தாய் மட்டும் போயிருந்தாலோ தாயாரை மட்டும் நினைத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் தந்தையாருடைய உறவு முறைக்கும் தாய் வழி உறவு முறையிலையும் மனதால் கைகூப்பி வணங்கி அவளுக்கு வேணுங்க பொருள்களை தானம் கொடுத்து அது ஆச்சாரியர்களுக்கு பல வண்ண காய்கறிகளை வாங்கி தானம் கொடுத்தாலே விருச்சிக ராசிக்கு படபடப்பு வேகம் குறையும், சகோதரத்த பவம் இருக்கும், பெத்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த போஜனை அமாவாசை. பயன்படுத்துங்கள், பலனை பெறுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் உண்டு. உங்களுடைய இந்த அமாவாசையினுடைய விரதத்தை கடைபிடிப்பது ஒவ்வொரு முறையும் அபிவிருத்தியும் யோக பலத்தையும் கொடுக்கக்கூடியது. இதை தன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுதும் இன்றைய தினம் வஸ்திர தானம் செய்யும் பொழுது வாழைப்பழம் வாங்கி நிறைய பேர்த்துக்கு தானம், ஏன்னா வாழைப்பழம் மஞ்சள் குருக்கு உகந்தது. அந்த குரு கடாட்சயத்தை உண்டு பண்ணுவதை ஏற்படுத்துவதற்கு வாழைப்பழம் தானம் பண்ணுவது, இன்று முடிந்தால் வஸ்திரம் வேட்டி சட்டையோடு இருப்பது, இதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும், வாழ்க்கை துணையால் ஏற்படக்கூடிய கரைச்சலை நீக்கும் என்பதை இந்த போஜன அமாவாசையினுடைய உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஸோ மகர ராசி நேயர்களே, தாய் தந்தையர்கள் இருந்தாங்க அப்படின்னா தகப்பனார் வழி உறவு முறையில் இருக்கிறவங்கள வணங்குறதும், ஸோ தந்தையார் வழி உறவு முறைகளோட வணங்குறதும், வீட்டு தெய்வத்தை குல தெய்வத்தை நினச்சி வணங்குறதும், மாலை கோயிலுக்கு சென்று 17 விளக்குகள் போட்டு வருவதும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளை நீங்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த நாள் இருக்குது. இந்த மாதமும் அதுக்கு ஏற்றது என்பதை உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, ஆலய வழிபாடுகளும் விரதங்கள் அனுஷ்டானங்களை கடைபிடிச்சாலும் கூட முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்ய இயலாத ஒரு குறை மனதால் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைய தினம் உங்களுடைய குருமார் உள்பட குறைந்தது 4 பேர்த்துக்கு அன்னதானமோ அல்லது தயிர் சாதமோ வாங்கி கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது தொழில் வளம் பெருகும், திஷ்டி குறையும், கடன் குறையும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், பண வரவு உண்டு என்பதை உணர்த்துறது தான் இந்த போஜனை அமாவாசை. இதை பயன்படுத்துங்கோ, இது மூலயமா நல்ல பலனை பெறுங்கோ என்று இன்றைய நாள் உங்களுக்கு உணர்த்துகிறது. மீனராசி நேயர்களே, தாய் வழி உறவு மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுமுறைகளை வணங்குறதும் ஏழுமலையான் இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் பெருமாள் கோயில் சென்று வழிபாடு பண்ணாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும். போதன அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இன்றைய தினம் மீனராசிக்காரர்கள் மாலை பொழுது கண்டிப்பாக ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நம்மளால் முடிஞ்ச ஒரு கல்கண்டோ
அல்லது ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு ஸ்வீட்டோ எது முடியுதோ அதை வாங்கி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோயிலை விட்டு வெளியில் வந்து வரவங்க போகிறவங்களுக்கு கொடுத்தாலே உங்களுடைய ஜென்ம கர்மா நீங்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி கிட்டும். இந்த அமாவாசை மட்டும் இல்லாமல் இன்னும் 3 அமாவாசைக்கு செய்யும் பொழுது சீரான சிறப்பான பலன்களை கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. ஆக 12 ராசிகளுக்கு உண்டான இன்றைய தினப்பதில் அமாவாசைக்கு என்ன செய்யணும், அமாவாசைக்கு முன்னோர்கள் மட்டும் இல்லை, அமாவாசைக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியங்கிறது தான் இன்றைய தினத்தான சிறப்பு செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ எல்லோரும் முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுவோம். முன்னோர்களை வழிபாடு பண்ண முடியாட்டினாலும் கூட முதியோர் இல்லம் அனுப்பாமல் இருப்போம்னு உறுதி கொள்வோம். அனுப்புகிறவங்களையும் தடுப்போம். முதியோர் இல்லம் இல்லாத ஒரு நிலைமையை இந்த அமாவாசை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நேயர்களுக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்குநாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.